Assessing cyber risk, including remote audit. What is cyber risk? A cyber attack is an attempt to gain unauthorized access to computer system or network with intention to damage, steal, expose, alter, disable, destroy data. Again, I tell you, what is the cyber risk? Nowadays, cyber risk very risky. Cyber risk attack is an attempt to gain unauthorized access to computer system or network with intentions to damage, steal, expose, alter, disable, and destroy data. இதுதான் ரொம்ப முக்கியம். With intention to unauthorized access to computer system or network with intention to damage, steal, expose, destroy, disable, and alter data. இப்போ using unauthorized cyber attack, alter, disable, destroy, expose, modify, இது எல்லாமே வந்து வந்துடும். டேமேஜ், ஸ்டீலு, டேமேஜ், ஸ்டீலு, எக்ஸ்போஸு, மாடிஃபை, ஆல்டர், எக்ஸ்போஸ், டேமேஜ், டிசேபிள், டெஸ்ட்ராய், சைபர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைபர் ரிஸ்க் செக்யூரிட்டி. அப்போ சைபர் ரிஸ்க் மீன்ஸ் பாசிபிலிட்டி தட் ஹேக்கர்ஸ் ஆர் malicious users may attack the organization IT system, causing financial loss and the operational disruption or theft of confidential information. See, இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள் லேப்டாப் வந்து வச்சுக்கிறீங்க, அந்த லேப்டாப்பில் பாஸ்வேர்டே இல்லை. அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட கூட வேறு ஏதாச்சும் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு இல்லாதனால உங்கள் ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துறாங்க. அப்போ பாஸ்வேர்டு இருந்தால் பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறது எப்படின்னு சில பேர் இந்த சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த ஹேக்கர்ஸ் கெயின் ஆக்சஸ் டு பேங்க் சர்வர் அண்ட் ஸ்டீல் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் டீடைல்ஸ். திஸ் இஸ் சைபர் ரிஸ்க், சைபர் அட்டாக்னு சொல்லுவாங்க. நம்ம டேஸ் விச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைபர் ரிஸ்க் என்பது ஹேக்கர்ஸ் அல்லது அனுமதி இல்லாத நபர்கள் கம்ப்யூட்டரில் நெட்வொர்க்கில் தாக்கி தகவல்களை திருடுவது, மாற்று வழியில் அளிப்பது எப்படி. அப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, மால்வேர். மால்வேர் இஸ் a malicious software created to harm computer network or server. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சோம், டேமேஜ், malicious software டேமேஜ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சர்வர், டேமேஜ் பண்ணுது. டைப்ஸ் ஆஃப் மால்வேர்னு பார்த்தீங்கன்னா, ரேன்சம், ஐசிஏ கீவேர்ட்ஸ் வந்து என்கிரிப்ட்ஸ் டேட்டா, டிஸ்கிரிப்ஷன் கீ, பேமெண்ட், ரேன்சம். நீங்கள் பணம் கொடுத்தா நான் உங்களுக்கு கால் பண்ணி தரேன். அப்போ தி அட்டாக்கர் என்கிரிப்ட்ஸ் த விக்டிம்ஸ் டேட்டா அண்ட் டிமாண்ட்ஸ் மணி டு ப்ரொவைட் த டிஸ்கிரிப்ஷன் கீ. ஹாஸ்பிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லாக்டு. ஹேக்கர்ஸ் டிமாண்ட் 50 lakhs டு அன்லாக் பேஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ். அப்போ பேஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வச்சிருக்கிறீங்க, அந்த லேட்டர் திருடிறாப்புல, வேணும்னா நீங்கள் 50 லட்ச ரூபா கொடுத்தா தான் தருவாங்க. அப்போ ஹேக்கர்ஸ் டேட்டாவை லாக் செய்து பணம் கேட்பது ரேன்சம், தான் ரேன்சம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்லெஸ் மால்வேர். அது என்னங்க, நேட்டிவ் டூல்ஸ், நோ இன்ஸ்டலேஷன்ஸ், ஹார்ட் டு டிடெக்ட். அப்போ ஃபைல்லெஸ் மால்வேர்னா இட் யூசஸ் லெஜிட்டிமேட் சிஸ்டம் டூல் வித்தவுட் இன்ஸ்டாலிங் செப்பரேட் மால்வேர். பவர் ஷெல் இஸ் மிஸ்யூஸ் டு அட்டாக் த சிஸ்டம்ஸ். எப்படி புரியல அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் செய்யாமல் சிஸ்டமின் உள்ளேயே தாக்குதல் நடத்துவது. நீங்கள் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் கொடுத்தா அதுக்குள்ளே போனால் தான் இன்ஸ்டால் செஞ்சால் தான் இந்த ப்ராப்ளம் வரும். பட் இது அப்படி கிடையாது. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் செய்யாமலேயே உள்ள போகுது. லெஜிட்டிமேட்டிக் சிஸ்டம்ஸ் டூல்ஸ் வித்தவுட் இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர் மால்வேர். ட்ரோஜன் வைரஸ்ன்னு ஃபர்ஸ்ட் அந்த காலத்தில் ஃபேமஸ். இது லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர் டிஸ்கஸ்டு சோசியல் இன்ஜினியரிங். ட்ரோஜன் appears to be given genuine software but secretly performs malicious activities. Examples, a fake PDF viewer installs spyware. அப்போ PDF viewerன்னு ஒன்று நம்ம நெட்டில் பார்த்துட்டுனா, இந்த நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்ப்பீங்க இல்லையா. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிடிஎஃப் இன்ஸ்டால் பண்ணான்னு சொல்கிறீங்க. அப்போ ஃபேக்கான ஒரு ஸ்பைவேர் உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது ஆக்சுவலாக நல்ல சாஃப்ட்வேர் தான் தோணும், ஆனால் அது வைரஸாக செயல்படும். அப்போ சிஸ்டம் ஸ்லோவாயிரும். அப்போ ஐசி கீவேர்ட்ஸ், மொபைல் டிவைசஸ், மலிசியஸ் டவுன்லோட்ஸ், அன்செக்யூர்டு வைஃபை, ஸ்மைசிங். இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, வைஃபை இருக்கும், அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துருவாங்க. அப்போ டவுன்லோடிங் த ஃபேக் பேங்கிங் ஆப்ஸ் ஸ்டீல்ஸ் ஓடிபிஸ். இந்த ஓடிபிஸை அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வர ஓடிபி அவங்களுக்கு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ மொபைல் ஃபோனை தாக்கும் மால்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் அன்வான்ட் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான
விஷயம். மெமரி ட்ரிக். அப்போ பாருங்க, ஆர்எஃப்டிஎம், ரேன்சம், ஃபைல்லெஸ் மார்வேர், ட்ராஜன் அண்ட் மொபைல் மேல்வேர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸை தாக்குவது. இதான் வந்து என்ன சொல்கிறாங்க, மொபைல் மால்வேர்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டெனியல் ஆஃப் சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளட்டு நெட்ஒர்க்ஸ், ஃபால்ஸ் ரிக்வெஸ்ட், டிஸ்டர்ப் பிஸ்னஸ், சிஸ்டம் அவைலபிள். தி அட்டாக்கர் சென்ஸ் ஹியூஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஃபேக் ரெக்வெஸ்ட் மேக்கிங் தி சிஸ்டம் unavailable to genuine users. நல்லா கவனிங்க, இந்த அட்டாக்கர்ஸ் சென்ஸ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஃபேக் ரெக்வெஸ்ட் மேக்கிங் தி சிஸ்டம் unavailable to genuine users. அப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் கிராஷஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல் சேல் பிகாஸ் அட்டாக்கர்ஸ் ஃப்ளட் இட் வித் ஃபேக் டிராஃபிக். போலி ரெக்வஸ்ட்களை அதிகமாக அனுப்பி வெப்சைட்டை செயலிழக்க செய்வது. இப்போ ஃபிஷிங். அடுத்து வந்து ஃபிஷிங் அப்படின்றாங்க. வாட் இஸ் கால் ஃபிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா email, SMS, phone, social engineering, sensitive information. அப்போ phishing tricks users into revealing passwords, OTPs, bank details or downloading malware. அவங்க வந்து பேசுவாங்க உங்கள்கிட்ட, நான் பேங்க்லேருந்து பேசுகிற மாதிரி பேசி அவங்கள்ட்ட உங்களுக்கு பாஸ்வேர்டு வாங்கிடுவாங்க. அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபிஷிங்கில் வந்து எத்தனை ஃபிஷிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியர் ஃபிஷிங். அப்போ டார்கெட்ஸ் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன். ஃபேக் இமெயில் சென்ட் டு த ஃபினான்ஸ் மேனேஜர்ஸ் ஆஸ்கிங் ஃபார் லாகின் கிரெடென்ஷியல்ஸ். பேங்க்லேருந்து பேசுகிற மாதிரி வாங்கல. ஸ்பியர் வேலிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலிங். டார்கெட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஃபேக் இமெயில் டு த சிஓ ரெக்வஸ்டிங் அர்ஜென்ட் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ். முக்கியமானவங்க கூப்பிட்ற மாதிரி அவங்களே பேசுவாங்க. ஸ்மைசிங். ஸ்மைசிங் யூசர்ஸ் எஸ்எம்எஸ் டு ஸ்டீல் இன்ஃபர்மேஷன்ஸ். யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் லாக்டு, கிளிக் ஹியர்னும் போது நம்ம டக்குன்னு கிளிக் பண்ணுவோம், அது ஓப்பன் பண்ணால் என்ன ஆயிரும், உங்களோட இன்ஃபர்மேஷன் அவங்க தேடிடுவாங்க. இது வந்து ஸ்மைசிங். விஷிங் அப்படின்றது வந்து யூஸ் ஃபோன் கால்ஸ், ஃபேக் பேங்க் ஆஃபீஸர்ஸ் ஆஸ்க் ஃபார் ஓடிபி, அதான் விஷிங். இப்போ ஸ்பியர் ஃபிஷிங்கும் விஷிங் ஒரே மாதிரி. ஸ்பியர் ஃபிஷிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ். ஃபேக் இமெயில் கொடுத்துருவோம், இமெயில் சென்ட் டு ஃபினான்ஸ் மேனேஜர் ஆஸ்கிங் ஃபார் லாகின் கிரெடென்ஷியல்ஸ்னு சொல்லிட்டு அவர் மூலமாக வர மாதிரி இமெயில் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனால் விஷிங்கிறது ஃபோன் கால் மூலமாக யூஸ் பேங்க் ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி பேசுறது. அப்போ ஃபிஷிங்கிறது குறிப்பிட்ட நபரை குறிவைப்பது. வேலிங்கிறது வந்து சிஇஓ சிஎஃப்ஓ, அதான் சொன்னாங்களா திமிங்கலம் பெரிய ஆள், சிஇஓ சிஎஃப்ஓ உயர் அதிகாரிகளை குறிவைப்பது. ஸ்மைசிங்கிறது வந்து எஸ்எம்எஸ் மூலம் மோசடி சொல்லுது. ஸ்மைசிங். விஷிங்கிறது ஃபோன் கால் மூலம். ஃபஸ்ட்டு ஸ்பியர் அப்படின்றது குறிப்பிட்ட நபரை இமெயில் தாக்குறது. பேர்லிங் அப்படின்றது வந்து சிஓ சிஎஃப்ஓக்கு. ஸ்மைசிங் எஸ்எம்எஸ் மூலம். வைசிங்கிறது வந்து ஃபோன் கால்ஸ். அந்த மெமரிட்டிக்கு எஸ்டபிள்யூஎஸ்வி. அப்போ ஸ்மைசிங், வேலிங், ஸ்பியரிங், வேலிங், ஸ்மைசிங் அண்ட் விஷிங், இதெல்லாம் வந்து ஃபிஷிங்கோட இது. அடுத்து வந்து ஸ்பூஃபிங் அப்படின்றாங்க. வாட் யூ மீன் பை ஸ்பூஃபிங்? ஸ்பூஃபிங் அப்படின்றது வந்து ட்ரஸ்டட் சோர்ஸ், ஃபேக் ஐடென்டிட்டி, ஸ்டீல் இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ஸ்டால் மால்வேர்ஸ். எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க, இந்த அட்டாக்கர்ஸ் pretends to be a trusted persons or organizations. அப்போ அவர் வந்து ஏமாத்துவார், அவர் தன்னை வந்து நல்லா இல்லாமல் காமிச்சிருவார். அதான் சொல்கிறாங்க ட்ரஸ்டட் சோர்ஸ், ஃபேக் ஐடென்டிட்டி, ஸ்டீல் இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ஸ்டால் மால்வேர்ஸ். அப்போ அட்டாக்கர்ஸ் pretends to be a trusted persons or organizations. இது எப்படிங்க சார், எத்தனை வகையான டைப் இருக்குன்னு பார்த்தா டொமைன் ஸ்பூஃபிங், ஃபேக் வெப்சைட்ஸ். அதே சார் டொமைன் ஸ்பூஃபிங்னா ஃபேக் வெப்சைட்ஸ்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பேடிஎம் secure.xyz இன்ஸ்டெட் ஆஃப் பேடிஎம்.com. அப்போ பேடிஎம்னு இருக்கும், ஆனால் பேடிஎம்.com இருக்குது. பேடிஎம் secure.xyz இன்ஸ்டெட் ஆஃப் பேடிஎம்.com. அப்போ இது வந்து டொமைன் ஸ்பூஃபிங்கு. இமெயில் ஸ்பூஃபிங் வந்து யூஸ்டு ஃபர்கட் இமெயில் அட்ரஸஸ், அக்கௌண்ட்ஸ் அட் ஏபிசி கம்பெனி.co இன்ஸ்டெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அட் ஏபிசி கம்பெனி.com. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கோ தான் இருக்கும், இங்கே கம்பெனி ஒரே ஒரு விஷயம் தான் மாறி இருக்கும், ஆனால் நீங்கள் டக்குன்னு அதுக்கு எல்லா மெசேஜும் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்போ நம்பகமான வெப்சைட் எல்லாத்தையும் இமெயில் போல் போலியாக உருவாக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பேஸ்டு அட்டாக், காம்ப்ரமைஸ்டு கிரெடென்ஷியல்ஸ், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் ரீயூஸ், யூஸிங் த சேம் பாஸ்வேர்ட் ஃபார் ஜிமெயில் அண்ட் நெட் பேங்கிங். ஒன்ஸ் ஜிமெயில் இஸ் லாக்டு, பேங்கிங் அக்கௌண்ட் ஆல்சோ பிகம்ஸ் வல்னரபிள் அப்படின்றாங்க. திருடப்பட்ட யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு மூலம் தாக்குதல். உங்கள்கிட்ட ஒன்று திருடினா அதே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால தான் என்ன செய்ய சேமாக எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சைடர் த்ரெட், ஐசிஐ கீவேர்ட்ஸ், கரண்ட் எம்ப்ளாயி, ஃபார்மர் எம்ப்ளாயி, சென்சிட்டிவ் டேட்டா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் சொல்கிறாங்க. A resigned employee copies the customer database before leaving.
அப்போ ரிசைன்ட் எம்ப்ளாயி காப்பீஸ் தி கஸ்டமர் டேட்டா பேஸ் பிஃபோர் லீவிங். ஒரு ஆள் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு, அவர் வெளியே போகிறப்ப எல்லா டேட்டா திருடிட்டு போயிடுறாரு. அப்போ நிறுவனத்தின் உள்ளே உள்ள பணியாளர் மூலம் ஏற்படும் சைபர் ரிஸ்க். டிஎன்எஸ் டன்னலிங் அப்படின்றாங்க. வாட் இஸ் கால் டிஎன்எஸ் டன்னலிங்? அப்போ டிஎன்எஸ் பைபாஸ் செக்யூரிட்டி எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா. ஹேக்கர்ஸ் சீக்ரெட்லி சென்ட் கான்ஃபிடென்ஷியல் கம்பெனி டேட்டா த்ரூ டிஎன்எஸ் டிராஃபிக்ஸ். இப்போ டிஎன்எஸ் மூலம் டேட்டாவை எப்படி திருடுவது? அப்போ ஐஓடி பேஸ்டு அட்டாக், ஐசிஏக்யூஎக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கனெக்டட் டிவைசஸ், கண்ட்ரோல் டிவைசஸ். அடுத்தது ஹேக்கர்ஸ் கெயின் கண்ட்ரோல் ஆஃப் சிசிடிவி கேமரா கனெக்டட் டு தி ஆஃபீஸ் நெட்வொர்க். இன்டர்நெட் மூலம் இணைக்கப்பட்ட சாதனங்களை தாக்குவது. ஸ்டேஜஸ் ஆஃப் சைபர் ரிஸ்க். ஸ்டேஜ் 1, அசஸிங் தி சைபர் ரிஸ்க். Assess the risk, identify vulnerabilities, common threats, ransom, email phishing, insider threat, and fraud. அப்புறம் இன்ஃபர்மேஷன் தட்டு. சைபர் ரிஸ்க்குகளை கண்டறிய வேண்டும். அடுத்து இம்பாக்ட் ஆஃப் சைபர் ரிஸ்க். அடுத்து என்ன சொல்கிறாங்க? இம்பாக்ட் ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் சைபர் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அசஸிங் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு என்னதுங்க? அசஸிங் ஸ்டேஜ். அதாவது ஐசிஏ கீவேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அசஸிங் ஸ்டேஜ், ரெண்டாவது வந்து சைபர் ரிஸ்க்களை கண்டறியணும், மூணாவது வந்து இம்பேக்ட் ஆஃப் சைபர் ரிஸ்க். என்னங்க இம்பேக்ட் ஆஃப் சைபர் ரிஸ்க்? இம்பேக்ட் ஆஃப் சைபர் ரிஸ்க்னா ரெகுலேட்டரி காஸ்ட்டு, பிஸ்னஸ் இன்டரப்ஷன்ஸ், டேட்டா லாஸு, ரெப்புடேஷன் லாஸு, லெஜிட்டிமேஷன்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தட்டு, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்ட்டு, ப்ரைவேட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைபர் அட்டாக்ஸு ஆன் பேங்க் ரிசல்ட்ஸ் இன் கஸ்டமர்ஸ் டேட்டா லீக், ஆர்பிஐ பெனால்ட்டி, லாஸ் ஆஃப் ரெப்புடேஷன்ஸ், லீகல் கேசஸ், பிஸ்னஸ் இன்டரப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ சைபர் அட்டாக் நடந்தால் நிறுவனத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் மதிப்பிட வேண்டும் சொன்னாங்க. அந்த மேனேஜிங் சைபர் ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஹாலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், அசஸ் சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம், ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட், accepted risk and compensating controls. The organization should implement a strategic cyber risk management frame, examples multi-factor authentications, firewall, regular backup, employee cyber security trainings, and insider response plans. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். இப்போ சைபர் ரிஸ்கை குறைக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் எய்ம்? அசஸ் சைபர் ரிஸ்க், இம்பேக்ட் ஆஃப் சைபர் ரிஸ்க் அண்ட் மேனேஜ் சைபர் ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடமாக கருதப்படுகிறது. ஸோ எக்ஸ்பிளைன் த காமன் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மால்வேரில் ரேன்சம், ஃபைல்லெஸ் மால்வேர்ஸ், ட்ரோஜன், மொபைல் வேர், டெனில் ஆஃப் சர்வீசஸ், ஃபிஷிங், அதுலேயும் வந்து ஸ்பியரிங், வேலிங், ஸ்பைசிங் அண்ட் விஷிங், ஸ்பூப்பிங், டொமைன் அண்ட் இமெயில் மாற்றுது, ஐடென்டிஃபைடு பேஸ்டு அட்டாக், இன்சைடர் த்ரெட் அண்ட் டிஎன்எஸ் டன்னலிங் அண்ட் ஐஓடி பேஸ்டு அட்டாக். Stages of cyber risk. First, assessing the cyber risk, assessing the impact of cyber risk, and managing the cyber risk. So, most important topics from these sections are definitions of cyber risk, malware and its types, phishing and its types, spoofing, insider threat, DOS attacks, and stages of cyber risk, and AI. These are frequently asked in the examinations. Thank you, students.